முருகா, உன்னை நம்பி தான் ஆரம்பிக்கிறேன். ஃபார்மசியில் உழைக்கிறான் வேல்முருகன் நண்பன் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணிட்டானே, இன்னொரு நண்பன் உழைச்சிக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்ற? எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் படிக்கிற எல்லாருக்குமே நமக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், இல்லை ஒரு கிளினிக் வைக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாக இருக்கும். இன்றைக்கி அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடவும் உங்கள் சப்போர்ட்டோடவும் நம்ம ஒரு ஓன் கிளினிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வேலு என்னன்னா ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்துக்கலாம். இங்கே பாரு, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்ருக்கேன். பொதுவாக ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் இனிமேல் அந்த பயம்லாம் எதுவுமே இல்லாமல் உங்கள் வீட்டு பையன் ஒருத்தன் டாக்டர் ஆனால் எப்படி போவீங்களோ அதே மாதிரி எப்போ வேணாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் நீங்கள் வரலாம். இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் ஏழை பணக்காரங்க அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக இயங்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அதே சமயம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் டைரெக்டாக வர முடியல அப்படின்னா ஆன்லைனில் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும்னா கூட நம்மக்கிட்ட டாக்டர்ஸ் 24 hours அவைலபிளாக இருப்பாங்க. நானும் அவைலபிளாக தான் இருப்பேன். ஸ்பெஷாலிட்டி டாக்டர் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களையும் நம்ம ஹாஸ்பிட்டல்லே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் இனிமே உங்கள் சேவைக்காக. நன்றி. கரெக்டான ரேஞ்சுக்கு வர வரைக்கும் நான் மாத்திரை மாத்திக்கிட்டே இருக்கு. சரியா? பிரஷர் செக் பண்றதுல காசு வேண்டாம்.